ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த குருத்தோலை ஞாயிறன்று இந்த காலை நேரத்தில் உங்களை மீண்டும் இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலியமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி அநேக சபைகளிலே ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வேதத்திலே மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21வது அதிகாரத்தில் முதல் 11 வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் இந்த இடத்துல ஒரு காரியங்களை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் எருசலேமுக்கு சமீபமாய் ஸ்தோத்திரம் ஒலிவ மலைக்கு அருகான பெத் பெகேவுக்கு வந்தபோது இயேசுவானவர் தன்னுடைய சீசர்களில் 2 பேரை அழைத்து, நீங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போக, அங்கே ஸ்தோத்திரம் ஒருவரும் ஒரு நாளும் ஏறிராத ஒரு கழுதை குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஏன் அவிழ்த்து கொண்டு போகிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். அதே போல போகிறார்கள். அந்த கழுதையும் குட்டியும் அவிழ்த்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் வினவின போது இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னபோது அவர்கள் அப்படியே ஸ்தோத்திரம் அனுப்பிவிட்டார்கள். ஸ்தோத்திரம் இயேசுவிடத்தில் கொண்டு வரப்படுகிறது. அந்த கழுதையின் மேலே ஸ்தோத்திரம் துணிகள் ஸ்தோத்திரம் விரிக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம் உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிலே அமர்ந்து அவர் பவனியாக எருசலேமுக்கு ஸ்தோத்திரம் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். முன் நடப்பாரம் பின் நடப்பாரம் ஸ்தோத்திரம் ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். பிரியமானவர்களே, இந்த ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கழுதையை அவர் ஏன் தெரிந்து கொண்டு ஸ்தோத்திரம் அதிலே அவர் பிரயாணம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கும்போது, பிரியமானவர்களே, இந்த கழுதையானது பல சுபாவங்கள் கொண்டது. அதில் முதல் ஒரு சுபாவம் என்னன்னா, அது பொதி சுமக்கக்கூடியது. அதாவது சுமை சுமக்கக்கூடிய ஒரு விலங்காக அது காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட மனுக்குலத்தினுடைய எல்லா பாவங்களையும் அவர் சுமந்தது போல இந்த கழுதியும் அந்த காலத்தில் சோத்திரம் சுமை சுமப்பதற்கு பயன்படுத்தினார்கள். அது எவ்வளோ வேணாலும் வெயிட்டு ஏற்றினாலும் அது சோத்திரம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடம் வரை தளராமல் கொண்டு போய் சேர்க்கும். அதனால் அது பொதி சுமக்கக்கூடிய ஒரு விலங்காக அது காணப்படுகிறது. ரெண்டாவதாக, அது கரடுமுரடான பாதைகளிலும் கவனமாய் செல்லக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் விலங்காக அது காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் எத்தனை கரடு முரடான பாதைகள் கடந்து வந்தாலும் கவனமாய் கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடி முடிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, மூன்றாவதாக, இந்த கழுதை ரொம்ப வலிமை மிக்க ஒரு விலங்காக காணப்படுகிறது. வலிமையானது, நல்ல உறுதியானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட உறுதியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விலையேற பெற்ற திட அஸ்திபாரம் மிக்க கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வலிமையான ஒரு விலங்காக அது காணப்படுகிறது. நான்காவதாக, அந்த சோத்திரம் கழுதை பார்த்தீங்கன்னா விலை மதிக்க முடியாத ஒரு விலங்காக காணப்படுகிறது. அதனுடைய பால் என்ன ரேட்டு தெரியுமா? விலை மதிக்க முடியாத ஒரு பொருளாக அது காணப்படுகிறது. ஐந்தாவது, அது சத்தமிடக்கூடிய ஒரு விலங்காக காணப்படுகிறது. நல்ல சத்தமிடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோதரம் சொல்கிறாரு, உங்கள் சோத்திர வாயை விரிவாய் திறந்து சத்தமிட்டு தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லி, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி ஒரு பர்த்திமை குருடன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது சத்தமிடக்கூடிய ஒரு விலங்காக காணப்படுகிறது. அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை அவர் தெரிந்து கொண்டார். முதலாவது, அது பொதி சுமக்கக்கூடியது. இரண்டாவது, கரடுமுரடான பாதைகளிலும் கவனமாக நடக்கக்கூடியது. மூன்றாவது, வலிமை உள்ளது. நான்காவது, விலை மதிக்க முடியாத ஒரு பொருளாக அது காணப்படுகிறது. ஐந்தாவதாக, அது சத்தமிடக்கூடியது. அதனால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கழுதையை தெரிந்து கொண்டு அதிலே அவர் பவனி வருகிறார். எருசலேம் சூத்திரம் கடந்து போகிறார்.
இவங்க கடந்து போன பிறகு அவரை சோத்திரம் இப்படியாக என்ன செய்கிறார்கள், வாழ்த்துகிறார்கள். அதே சோத்திரம் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் 21வது அதிகாரத்தில் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம், அவர் எருசலேமுக்கு பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். பிரியமானவர்களே, கழுதை கர்த்தர் தெரிந்து கொண்டு அதிலே பவனி வருகிறார். அதனால் பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சாபங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து. அவரை நம்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தெய்வமே, இந்த நல்ல நாளுக்காக நான் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஆண்டவரே பவனி வரும்போது அவர் கழுதை தெரிந்து கொண்டார். எதற்கு தெரிந்து கொண்டார் என்று சொல்லி தியானிக்க உதவி செய்தபடிக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, நன்மை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.